இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எனக்கு வேற மறந்து போயிடும் பேரு. ஐன்ஸ்டீன் பாக்ஸ் இப்போ பண்ண போறேன். இப்போ நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா வால்கேனோ எக்ஸ்பெரிமெண்ட். அதை பொங்குதா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். என்னடா இது கெமிக்கல்லாம் கொடுத்துருக்காங்க, டூல் கிட்லாம் கொடுத்துருக்காங்களேன்னு பார்ப்போம். ஒல்லியா ஏதோ கொடுத்துருக்காங்க. ஃபனல் ஓகே. ஷேப்புக்காக ஏதோ கொடுத்துருக்காங்க. ஷேப்லாம் பண்ணுறதுக்கு பரவாயில்ல. ஸ்பூன் பரவாயில்ல. கீழே வந்துருச்சு. ஏதோ யார் எடுத்துக்கணும். இதுதான் என்னமோ தெரில. கோன் ஷேப் மாதிரி இருக்கு. ஏதோ பாத்திரம் மாதிரி இருக்கு. நிற்க வைக்கிறதோ நின்றுச்சு பர்ஃபெக்டா. ஓகே வாங்க பண்ணலாம். ஐயோ இன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட மட்டும் மறந்துட்டேன். ஓகே பார்ப்போம் என்ன இருக்கு. இதுதான் பேக்கிங் சோடாலாம் எடுத்து வச்சுக்கலாம். எதுக்கு பேக்கிங் சோடா கொடுத்துருக்காங்க அதுதான் எனக்கு தெரியல. கேக் செய்யலாம் போல. இல்லை கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணணும். ஓகே கரெக்டாக. இப்போ ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஐயோ ஜாலியாக இருக்குது. என்னடா இது திறக்க முடியல. ஹெல்ப் மீ யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன். இப்போ சிட்ரிக் ஆசிடும் பேக்கிங் சோடாவும் போடணும். ஃபர்ஸ்ட் நான் பேக்கிங் சோடா போட்டுறேன். ஐயோ கொத்திடுச்சு திறக்கும் போது. இது திரும்ப கொத்துது. பண்ணியாச்சு. இல்லை கொத்துறேன். 2 ஸ்கூப் போடணும். ஸ்கூப் போட்டுறேன். அடுத்து சிட்ரிக் ஆசிட். அது என்ன இப்படி இருக்கு. இப்போ சிட்ரிக் ஆசிடை போட்டலாம். என்னடா இது மாற்றுது. போயிடுச்சு. கட்டிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்படி பண்ணால் கொத்திடும் எல்லாம். அதனால இப்படி மிக்ஸ் பண்ணணும். இப்படி பண்ணுறப்போ ஒரு சயின்டிஸ்ட் ஃபீல் மாதிரி வருது. நல்லா இருக்கு இது பண்ணும்போது. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச தண்ணியை ஊற்றிடலாம். என்னடா இது வரல. பபிள்ஸ் மட்டும்தான் வருது. ஒன்றுமே ஆகலைன்னு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பார்க்குறேன். என்ன இது வர மாட்டேங்குது. பேக்கிங் பவுடர் பட்டல போல. இன்னும் போகலாம். உள்ளேயும் பபிள்ஸா இருக்கு. லைட்டா தான் பொங்கி இருக்கு. ஆனா பபிள்ஸ் தான் வருது நிறையா. சோடா மாதிரி இருக்கு ஆனா பார்க்க. நம்ம குத்தியே விளையாண்டுடலாம். ஐயோ கையை விட்டு பார்த்தா நல்லா மசாஜ் பண்ணுதே. ஆஹா நல்லா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? விளையாடுறேன். சோடா பாட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி கொத்தும் அதே மாதிரி இருக்குல்ல. சூப்பராக இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே போய்க்குதா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? நெக்ஸ்ட் ஒன்னும் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அதனால நெக்ஸ்ட் ஒன்னும் பண்ணலான்னு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்.
இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் திரும்ப. இது அண்டர் வாட்டர் வால்கேனோ. அதுக்கப்புறம் இதில் ஊற்றிக்கலாம். எனக்கு வேணுங்கிற கலர் நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு குக்கிங் ஆயில். அதுக்கப்புறம் இதை ஊற்றிடலாம். இன்னும் நிறையா வந்துடுச்சு. தண்ணி கீழே போயிடுச்சு, ஆயில் மேலே வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் பேக்கிங் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சிட்ரிக் ஆசிட். ஸ்லோவாக ரியாக்ட் ஆகுது சிட்ரிக் ஆசிடும் பேக்கிங் சோடாவை போட்டதால. வாவ், சூப்பரா இருக்கு. பபிள்ஸ்லாம் வருது. அழகா இருக்கு பார்க்க. வால்கனோ மாதிரி ஏதோ வருது. நல்லா இருக்கு. இதுதான் அண்டர் வாட்டர் வால்கேனோ. மேலெல்லாம் வராது, கொஞ்சோண்டு ஸ்டார்டிங்ல பொங்கிடும், அவ்வளோதான். பபிள்ஸ் வந்துட்டே இருக்கு மேலே. பபிள்ஸ் ஊதுவோம்ல அந்த மாதிரி இருக்கு எனக்கு.